அது ரேம்ப்ல போவாராம். அது பக்கத்துல வந்து தொண்டர்கள் யாரும் ஒரு பக்கத்துல வரக்கூடாது கிரீஸ் தடவுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். தம்பி அதெல்லாம் செய்யாதுங்க. அதாவது அழகா ஓஹோ அப்படி சொன்னா அப்ப நீங்க டேமேஜ் சொல்லிங்க. ஓஹோ அப்படின்னா நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதெல்லாம் புஷ் பண்ணி கீழே விழுந்தாலும் தலைவர்கள் விழுந்துதான்ப்பா எந்திரிக்கணும். அப்ப வந்து நடிகர்களும் அப்பனா கிரீஸ் தடவலாம். அப்ப மத்த தலைவர்களுக்கு எல்லாம் கிரீஸ் வேணாமா? அப்படிலாம் இல்ல. எல்லா தலைவர்களை மாதிரி நம்ம நடந்துக்கணும்ப்பா. அப்பதான் அரசியல். இன்னொன்று தம்பி வந்து கொடி ஏத்துறதுக்கு கூட கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த அதற்கான ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கொடி கம்பத்தை நான் உண்மையிலே பயந்துட்டேன் அதை பார்த்து. அதுல கூட எல்லாரும் ஒரு புத்திசாலி தொண்டர்கள் நான் சொல்றேன். ஏன்னா எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ பிரச்சனை வந்தா ஓடி போயிடுவாங்கன்றது நல்லா தெரியுது. பிரச்சனை வந்தா ஓடி போயிடுவாங்க. அதனால அவங்களை பாதுகாக்கணும். இல்ல நான் உண்மையிலே நம்ம கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா இவ்வளவு பெரிய கொடிக்கம்பம் அது சாஞ்சு அதுல யாரும் உண்மையிலேயே எனக்கு கொடிக்கம்பம் சாஞ்சது கூட இல்லை. இதுல யாரும் காயப்படலைன்றது நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன் உண்மையிலே. அதனால இனிமே வந்து நீங்க வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல கொஞ்சம் அதிகமா ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி அந்த தம்பிங்க எல்லாம் வந்து நேரம் காலம் தெரியாம கூட்டம் கூடுறாங்களா? கூட்டம் கூடுவாங்க. ஆனா ஓட்டு போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து கூட இப்ப வந்து மரியாதைக்குரிய எம்ஜிஆர் படமும் அண்ணா படமும் சேர்ந்திருக்கு. சரி ஒரு மாநாட்டுக்கும் யோசனை பண்ணி சேர்த்துட்டே இருப்பாரு. அதனால கொள்கையில இருந்தா பரவாயில்ல, பதாகையில இருக்கணும்னு கிடையாது. அதனால கொள்கையில என்ன கொள்கைன்னே தெரியாம ஒரு தலைவர் இவங்களை நம்ம சேர்த்துருவோம் அப்படின்னு சேர்த்து கொண்டு இருக்கிறார். அது வந்து சினிமா நடக்கும்போது ஒரு ஸ்டண்ட் காட்சி ஒண்ணு வச்சிடலாம், ஒரு டான்ஸ் ஒண்ணு வச்சிடலாம், ஒரு இந்த கதையில வந்து கடைசியில கிளைமேக்ஸ் இப்படி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இவங்களை வச்சிடலாம். தலைவர்களை மரியாதையாக நடத்துங்கள். சும்மா ஒரு பதாகையில போத்துட்டு கொள்கையில இல்லைன்னா தப்பு. தம்பி இன்னும் கொஞ்சம் அனுபவம் வரட்டும். வந்த அப்புறம் நான் அதை பத்தி பேசுறேன்.